ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னப்பா செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ ஃபயர் விடுதா? அங்கே ஃபயர்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் எல்லாம் விட்டு விட்டு புஸ்வானமாக போயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. கதவு திறந்தது உண்மைதான், திட்டு வாங்கினது உண்மைதான், ரம்யா கோச்சிக்கிட்டது உண்மைதான். ஆனால் அதில் இன்னொரு உண்மையாக இருந்தது. விஜேஎஸும் டீமும் அப்படியே கெஞ்சி அப்படியே வந்துட்டு சமாதானப்படுத்தி ரம்யா உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு. ரம்யாவுக்கு கோவம் வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் விஜேஎஸ்க்கு கோவம் வந்தது உண்மையான்னு கேட்டால் கிடையாது. அட்டர் ஃப்ளாப் ஆயிட்டார். அவர் ஒரு ரியல் ஆக்டர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார். என்னென்னு கேட்டால், நான் திட்டுவேன் ஆனால் திட்டலை, இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க விக்ரம்க்கு ஹைப்பு கொடுத்து தான் அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பேசணும்னு நினச்சாங்க. அதில் தக்காளி தொக்கா மாட்டினது ரம்யா. ரம்யா ஆப்வியஸாக போய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் லைவில் இப்போ கூட வந்து வியானாக்கோ பாருக்கும் நடுவில் போச்சு. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க டாஸ்கில் தலையாக இருக்கணுமா, இல்லைனா வந்து எந்த டீமுக்கு இருக்காங்களோ அந்த டீமுக்கு அந்த கமலாவாக இருந்தாங்க இல்லைங்களா, அந்த கேரக்டராக இருக்கணுமான்றதுல அப்பப்போ கொஞ்சம் குழம்பி தான் வந்தாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. எப்பயுமே டாஸ்க் வைக்கும்போது அங்கே உள்ள தலையாக இருக்கவங்களுக்கு வர கன்ஃபியூஷன் தான். போன சீசனில் கூட மஞ்சரி அப்படி தான் அடி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லும்போது, எஃப்ஜேக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்க டாஸ்க்லேருந்து வெளில வரும்போது கேரக்டர்லேருந்து வெளில வரும்போது நீங்கள் கேரக்டராக போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில விஷயங்கள் டாஸ்க்குள்ளேயே நடக்கும். அப்போ அவங்க கேரக்டராகவும் இருப்பாங்க, ஆனால் அந்த கேமும் ஆடுவாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எந்த தலையாக இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷன் வரும்னா, ரம்யா அவங்க கேமை அந்த இடத்துல ஆடுற இடத்துல ரம்யாவை சொன்னது போய் தான். ஆப்வியஸாக பாரு வந்து ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரம்யாவுக்கு தெரியும், ஆனால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரம்யாவோட டபுள் கேம் தான் நம்மளுக்கு தெரியும். அதான் அவர் ஹோஸ்ட் சொல்வார், இவங்க கேம்லாம் எங்ககிட்ட வேணாம், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வார். கதவும் திறக்குது. ஆனால் ரம்யாவும் கிளம்பிட்டாங்க. ஆனால் கிளம்புனவங்கள இவங்க கையை காலை பிடிச்சி கூப்பிட்டு வந்து உள்ளே நிறுத்திட்டாங்க. ஸோ ரம்யா வெளியிலலாம் போகலை. அவங்க போகணும்னு நினச்சது உண்மைதான், கோவம் வந்தது உண்மைதான். ஆனால் அவங்கள போகிறீங்களான்னு ஹோஸ்ட் கேட்டது மட்டும்தான் போய். எப்படி அரோராவை கேட்டாங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக் போங்க, வேணும்னா கதவு திறந்து வைக்கிறேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அரோரா கம்முன்னு நின்னாங்க. அப்போ வந்து ரம்யாவும் அப்படி நின்று இருந்தால் இவர் திட்டின திட்டு செல்லுபடி இருக்கும். ரம்யாவும் அரோராவும் ஒன்றா? அரோரா முன்னாடி பேசுகிறத விடவும் பின்னாடி தான் காசிப் பேசுவாங்க. ரம்யா டபுள் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சோஷியல் மீடியாலேயோ இல்லை இந்த கேமை டபுள் கேம் தான் ஆடுறாங்கன்னு புரிஞ்சவங்களுக்கும் புரியும். அப்படின்னும் போது அவங்க வந்து அழுது சீன் போடுவாங்கன்னு நினச்சா அவங்க கிளம்புறன்னு ஒரு சீன் போட்டாங்க. ஆனால் செல்லுபடியானது என்னவோ பார்த்தா அவங்க போட்ட சீன் தான் செல்லுபடியாக இருக்குது. நம்ம விஜய் சார் போட்ட சீன் செல்லுபடி ஆகலை. அதாவது அவர் திட்டுற மாதிரி திட்டினது செல்லுபடி ஆகலை. அது அட்டர் ஃப்ளாப் ஆகி அவர் நடித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. திட்டியிருந்தா நிஜமாக ஹாஷா நீங்கள் திட்டிருந்தா கதவு திறந்து விட்டு போங்கன்னா அவங்க போன வேடிக்கை பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு டீம் வந்து திருப்பி காலைல வந்து கெஞ்சி அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க? அவங்களுக்கு ரோஷம் வந்துச்சு, அவங்க போகிறேன்னாங்க. அந்த கேமோட புரிதல் அவங்களுக்கு அவ்வளோதான். இல்லை அந்த கேமில் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அது சரியாக தான் எடுக்கிறேன்னு அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் தப்புன்னு சொன்ன நீங்கள் ஒன்று அந்த தப்பை ஸ்ட்ராங்காக கேட்டு இருக்கணும். அந்த தப்பை அவங்க ஒத்துக்கலை அப்படின்னும் போது நீங்கள் கிளம்புறதா கிளம்புங்க, இந்த கேம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கிளம்புறவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு இந்த கேம் இப்படி தான் இருக்கும்னு சமாதானம் பேசியிருக்காங்க, சமரசம் பேசியிருக்காங்க. அப்படியே உட்காந்து சரிசமமாக வந்து அவங்கள வந்து கெஞ்சி உள்ளே வச்சுருக்காங்க. இதே விஷயத்தை நீங்கள் பார்வகிட்ட காட்டுவீங்களா உங்கள் வீரப்ப? என்னென்ன திட்டுவீங்க, அவ்வளோ வாங்கிக்குவாங்க அவங்க. அது வாங்கிக்கிறதுக்கு என்ன ரம்யா என்ன பார்வா? நீங்கள் என்ன சொன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு கம்முன்னு இருக்கிறதுக்கு? இல்லை திவாகரா? அந்த ரம்யா தான். அவங்க காட்டிட்டாங்க. இந்த இடத்துல தோற்று போனது டீமும் விஜய்ஸும் தான். ஸோ ரம்யா வெளிலலாம் போகல. அவங்கள வந்து அவங்க கிளம்ப கதவுலாம் திறக்குதுன்னு டென்ஷனாகி இவங்க தான் வந்து அதுக்கப்புறம் உட்காந்து கேம் இப்படி தான் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், வியானா அஃபண்ட் ஆனது உண்மை, ரம்யா கேம் ஆடினது உண்மை. ஆனால் அவங்க கேம்குள்ளே அவங்க கேம் அவங்க ஆடினாங்க. என்னப்பா குழப்பறீங்க அப்படின்னு கேட்டால், அது நடந்தது அந்த நெக்லஸ் டாஸ்க்குள்ளே நடந்துச்சு. பேசுனது வந்து பாரு, ஓகேவா? அந்த இடத்துல சம்மந்தப்பட்டது விக்ரம், ஓகேவா? இதில் வந்து என்னாச்சுன்னா 1 ஹவரில் கட் பண்ணி காமிச்சாங்க. பெருசாக எதுவுமே காட்டலை. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, இவங்க வந்து 2 நாளாக அந்த நெக்லஸை வந்து என்ன சொல்கிறது, எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி தோற்று போய் தூங்கலாம் செஞ்சுட்டாங்க சாண்ட்ரா டீம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது இன்றைக்கி அதாவது லாஸ்ட் டே வரும்போது இன்றைக்கி எப்படியோ எடுத்துடணும்னு பிளான் பண்ணும்போது மார்னிங்கே வந்து ஒரு கையாச ஆரம்பிச்சு ஏன்னா அந்த இடத்துல வந்து பிடிச்சி வச்ச புளியார் மாதிரி உட்காந்தது விக்ரமும் பிரஜனும் தான் மாற்றி நல்ல சுபிக்ஷா வந்து பார்த்துக்கிட்டாங்க, அது ஓகே. ஆனால் அந்த சேரை விட்டு நகராமல், ஏன்னா வேறு வேலை தான் எதுவுமே இல்லையே விக்ரம்க்கு. இருந்ததே அந்த சூப்பர்வைசிங் வேலை ஒன்று தானே. ஹவுஸ் கிளீனிங் இருந்ததா, கிச்சன் இருந்ததா, சாமான் தைக்கிறது இருந்ததா, இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான் இருந்ததா? அது பிடிச்சி வச்ச புளியார் மாதிரி அதை மட்டும் தானே அவர் பண்ணார். அப்படி
அப்படியே பொத்தி பொத்தி ஒரு வேலையும் செய்யாமல் விக்ரம்க்கு வந்து சம்பளம் தானே கொடுத்து டீம் வச்சுருக்காங்க. அவருக்கு தான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காமே. அதனால் நீங்கள் வேலையும் செய்ய வேணாம். உள்ளே வந்துட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு வாயை விட்டு என்ன வேணால் கேம் ஆடலாம். பாரு என்ன வேணால் அட்டாக் பண்ணலாம். இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நீங்கள் குரூப்பிசம் பண்ணலாம். ஆனால் சம்பளம் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரும்பும் கொடுக்குறோம், கூலியும் கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தானே விக்ரம் வச்சுருக்காங்க. டீமோட ப்ராப்பர்ட்டியில் அவங்க செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்காங்கல்ல. அப்படி தான் அந்த டாஸ்க்குள்ளேயும் அவர் வந்து அந்த இடத்த விட்டு நகரமாக பிடிச்ச பிள்ளையார் மாதிரி அங்கே உட்காந்துருப்பார். ஸோ விக்ரம் அங்கேருந்து நகர்த்தினா தான் அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னா, இது லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வினோத் உட்காந்துக்கிட்டே இருப்பார். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த நெக்லஸ் பக்கத்தில் வினோத் உட்காந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, காலையிலேயே போய் ஒரு வம்பை வலிச்சு நம்ம வாயை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணலான்னு சொல்லி பாரு போட்ட பிளான் தான். பாரு, சாண்ட்ரா, வினோத்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. வியானா எல்லாருமே சேர்ந்து போட்ட பிளான் தான். அப்போது அந்த இடத்துல ரம்யா வந்து சரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, நான் வந்து இந்த டீமுக்குள்ளேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறமோ சப்போர்ட் பண்ணுறேன், அதாவது கமலாவாக என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஏன்னா காலிலேருந்து சாண்ட்ராவும் ரம்யாவும் இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இது நாமினேஷன் பாஸ். ஏன்னா நாமினேஷன் பாஸ்னால் என்ன வேணால் செய்வாங்க ரம்யா. ஸோ அதனால வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இதை ஆல்ரெடி பேசி வச்சு ரம்யா கிட்டேயும் வந்து பாரு போய் சொல்லி இந்த மாதிரி எப்படியோ விக்ரம் எழுப்பதாக பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதாவது அந்த பாத்ரூமில் அந்த வச்சிருந்த இன்னர் திங்ஸ் அந்த பக்கெட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே அது 2-3 வாட்டி அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் வந்து லைவில் வந்திருக்கும். 1 ஹவரில் உங்களுக்கு வரல. ஸோ முக்கியமாக அது லேடிஸ் திங்ஸாக இருக்குது, இல்லை இன்னர்ஸாக பக்கெட்டில், இல்லை லேடிஸ் தான் அந்த பீரியட்ஸ் டைமில் இல்லை மற்ற டைம்லலாம் அப்புறம் துவைக்கலாம் அப்படின்லாம் வைக்கும்போது அது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லும்போது இதை வந்து பிளாஸ்மாவில் எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ண வேண்டாம், இல்லை வந்து பர்சனலாக அவங்கவுங்களுக்கு அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருது துணி இருக்குது யாருது அப்படின்னு கேட்குறதெல்லாம் நீங்கள் வந்து பொதுவில் காமனாக அட்ரஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு சோஷியல் பப்ளிக் ஷோ. ஸோ வந்து இது அனாயிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக ஒன் ஆன் ஒன் பேசிவிட்டு யாருது இங்கே இருக்குது, யாருது எடுத்து வைக்கணும் அப்படின்னு பேசிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பேசி வச்சது நான் லைவ்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை தான் வந்து ரம்யா கிட்ட வந்து பாரு சொல்லுவாங்க, இப்போ விக்ரம் எப்படியாவது எழுப்பணும். அங்கே பக்கெட்டில் இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வந்து நான் வந்து ஏன்னா விக்ரம் தான் சூப்பர்வைசர், ரம்யா வந்து சூப்பர்வைசராக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது யாருது என்னென்னு தனித்தனியாக அட்ரஸ் பண்ணுன்றது தான் அவங்க ஒரு ஃபார்மேட்டாக அந்த வீட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அப்படி அட்ரஸ் பண்ணணுன்னு சொல்லி தான் விக்ரம் கிட்ட வந்து பாரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க, பக்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அது யாருது என்னென்னு கேட்டு சொல்லுங்கள், எனக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ண பாத்ரூம் க்ளீனிங் வந்து பாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சொன்னோன்னே அவருக்கு வந்து ஆல்ரெடி வியானா கூட ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேம் ஆடணும்னு நினச்சது பாரு. ஓகேவா? பாருன்னும்போது பாரு டீம், பாரு, ரம்யா எல்லாருமே. ஆப்போசிட் டீமில் இருக்கிறது விக்ரம் ஏற்கனவே வியானா கூட ஒரு விஷயங்கள் காலையில் வியானாவை சாமான் தைக்க சொன்னதோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பார் விக்ரம் அந்த சூப்பர்வைசராக சொல்லியிருப்பார். வியானா வந்து நான் நீங்கள் சொன்னால் செய்ய மாட்டேன், தலை சொன்னால் செய்கிறன்ற மாதிரி ஒரு கையை செய்யணும். விக்ரமுக்கும் வியானாக்கும் ஒன்று கோல்டு வர போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அவங்க சொன்னோன்னே இவருக்கு தான் ட்ரிகர் ஆகிடுமே. இவர் மான ரோஷத்தோடு அந்த ஷோவில் இருக்கணும். இவர் யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாது, இவர் யார்கிட்டையும் சாரி கேட்கக்கூடாது. யாராவது இவரை பண்ணால் அவங்க வந்து இவர்கிட்ட சாரி கேட்கணும். இவரை ஒரு கெத்துலேயே வச்சுருக்கணும், டீமும் கெத்தில் வச்சுருக்கணும், உள்ள கண்டஸ்டன்ஸும் கெத்தில் வச்சுருக்கணும். இப்படி கூட இவர் மரியாதை அசைஞ்சிடக்கூடாது அப்படின்ற இடத்துல தெளிவாக இருப்பார்ல. ஸோ இவர் ஒரு வேலையை சொல்லி இப்போ அவங்க செய்யலை, வேணா செய்யலை, இல்லை யாருமே செய்யலைன்ற மாதிரி இவர் இப்போ நான் யாருமே வந்து நான் சொன்னால் செய்ய மாட்டாங்க, எனக்கு மரியாதை இல்லை, ப்ளஸ் எனக்கு கஷ்டமாக இருக்கேன், அவமானப்படுற மாதிரி இருக்கு, நான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொன்னோன்னே விக்ரம் சொல்லிடுவார். என்னங்க இப்படி சொல்லிங்க, நீங்கள் தானே சூப்பர்வைசர், நீங்கள் சொன்னால் யாருங்க கேட்க மாட்டா, இந்த வீட்டில் எல்லாருமே நீங்கள் சொல்கிறது தானங்க கேட்குறேன் அப்படின்னு பாரு ஆஸ் யூஷுவல் வம்பு வலிப்பாங்க. ஏன்னா அவங்கள டைவர்ட் பண்ணுன்றது அந்த கேமுக்கான ஃபோக்கஸ் அவர் அந்த இடத்துலேருந்து எழுப்பணும். அதனால் வம்பு வலிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ரம்யா கிட்ட போய் இது ரம்யா கிட்ட போன்னு ரம்யா எதிர்பார்க்கல இந்த விஷயம். ஏன்னா பாரு வந்து இது பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருவும் விக்ரமும் மோதிக்கிட்டோன்னு நினச்சி ரம்யா சும்மா இருந்தாங்க. ஆனால் விக்ரம் என்ன பண்ணார், ஏற்கனவே அவருக்கு இருக்க அந்த பர்சனலாக அவர் வந்து ஹர்ட் ஆன விஷயங்கள், ஹர்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, இவருக்கு பொத்திக்கிட்டு வந்துருச்சாமா ரோஷம், மானம் இல்லை, இவர் சொல்கிறது யாரும் மதிக்கலன்னு. ஏன்னா இவர் சொல்கிறது மதிக்கிறத வச்சு தான் அவர் இவ்வளோ நாள் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இல்லைனா வந்து கேட்குற இடத்துல வந்து வியானா இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்லேருந்து கொஞ்சம் முட்டிக்கிட்டே தான் இருக்கும் வியானாக்கும். சுபிக்ஷா மண்டையாட்டுற மாதிரி வியானா மண்டையாட்டுறதில்ல விக்ரமுக்கு. ஓகே, ஆனால் அந்த ஹோஸ்ட்டு திட்டுறாரு பார்த்தீங்களா, விக்ரமுக்கு மண்டையாட்டலன்னா திட்டிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு வந்து சுருன்னு வந்ததுனால இவர் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம். அப்புறம் அதை போய் ரம்யா கிட்ட வந்து சொல்லுவார் இவர். ஸோ ரம்யாவுக்கு விக்ரமுக்கு, ஏன்னா ரம்யா அதை எதிர்பார்க்கல, விக்ரம் அதை தன்கிட்ட கொண்டு வருவாருன்னு. ஸோ அப்போ வந்து ரம்யா கிட்ட போய் சொல்லுவார் விக்ரம் வந்து, இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொல்ல சொல்லி, ஆனால் எனக்கு சொல்ல இஷ்டம்னா நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு மரியாதை இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொன்னோடனே ரம்யா சொல்லுவாங்க, சரி இப்போ நான் தலையாக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே பாருக்கிட்ட ஒரு டீல் பேசியாச்சு, கமலாவா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண, நீ என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல டக்குன்னு தலையாக மாதிரி விக்ரம் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து தலையாக சொல்கிறேன், அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துன்னு வந்து ஹாலில் வச்சுருங்க, அது யாருது என்னன்றதை பார்த்துக்கலாம், நீங்கள் ஹாலில் வச்சுருங்க. ஏமா அது பாத்ரூம் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பக்கெட்னு சொல்கிறாங்க, எப்படி ரம்யா நீ இதை எடுத்துன்னு வந்து வைக்க சொல்லுவேன்? ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, நீ தலையாகவும் அதை அட்ரஸ் பண்ணும்போது என்னங்க பாத்ரூம் விஷயம் இல்லை, நீ கூட போய் பார்த்துருக்கணும்.
சரி ஓகே அது என்னன்னு போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வந்து வைங்கன்னு சொன்னது ரம்யா தான். ஓகேவா? ஸோ ரம்யா சொன்னோனே விக்ரம் எடுத்துன்னு வந்து வச்சார். இந்த இடத்துல ரம்யா சொன்னது தான் விக்ரம் செஞ்சாருன்ற வரைக்கும் சரிதான். ஆனா ரம்யா சொன்னாலுமே, பாரு என்ன சொன்னாங்கன்றது விக்ரம்க்கு புரியல. சரியா? ஏன்னா பக்கெட்ல ஆனா அவங்க அட்ரஸ் பண்ணது பாத்ரூம்ல இருக்கு. பாத்ரூம்ல இருந்தா பக்கெட்லனா என்னங்க இருக்கும்? துணி தான் இருக்கும் மோஸ்ட்லி. துணி தான் யாராவது ஊற வச்சிருப்பாங்க. அந்த வீட்ல அது நடக்கிறது தான். துவச்ச துணிய வச்சிருப்பாங்க, காய போட வச்சிருப்பாங்க, இல்ல ஊற வச்சிருப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. அவங்க ஒண்ணும் பெட்ரூம்ல துணி இருக்கு, பெட்டு கீழ துணி இருக்கு, பெட் மேல டவல மடிக்கலன்னு சொல்லல. பாத்ரூம்னு சொல்லியாச்சு, பக்கெட்லன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்ப அதுல அங்க தான் இருக்கும்னு அத்தினால வீட்ல இருக்கவங்களுக்கு அந்த சென்ஸ் கூட இல்லாம இருக்காது. அப்போ உடனே வந்துட்டு அத போய் ரம்யா கிட்ட சொல்லவும், ரம்யா வந்து அங்க என்ன இருந்தாலும் எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. நடுவுல எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. யாருது என்ன வேணா பார்த்துக்கிட்டோன்னு. இது எப்படி நடக்கும்னா, எப்போ பாரு அந்த வீட்ல ஹவுஸ் கிளீனிங் நடக்கும்போது, அங்கங்க யாரையாச்சும் பிரஷ்ஷு இல்ல யாரையாச்சும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ், ஹேர் கிளிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பொதுவா வச்சுருங்க. அவங்கவங்க யாருது வேணுமோ எடுத்துக்கிட்டோம். யாருதுன்னு பார்த்தோம். அப்படி யாருமே அட்ரஸ் பண்ணல, ட்ராஷ்ல போட்டுலான்னு நடக்கும். இது ஆஸ் யூசுவல் நடக்கும். ஆனா, பக்கெட்லலாம் ஒரு சில திங்ஸ் இருக்குன்னா, அது வந்து எடுத்துட்டு வந்து யாருது என்னன்னு கேட்டு தான் அவங்க வந்து பண்ணணும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து ஒன் ஆன் ஒன் கேட்கணும். அப்படிங்கிறது தான் அங்க விஷயம். ஸோ இத தான் பாரு சொல்லுவாங்க. இது என்னன்னு வந்து அப்ப புரியலனாலும், உள்ள போய் பார்த்த அ விக்ரம்க்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல இந்த விஷயம் ரம்யா கிட்ட போகும்போதே அது என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். இது 2மே விக்ரமும், ரம்யாவும் பேசிக்கிட்டது. ஓகேவா? பாருவோட பிளான் என்னன்னா, அவர் வந்து திருப்பி அவர் எல்லார்கிட்டயும் போய் கேட்பாரு. அப்ப அவர டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். அவர அந்த பிளேஸ்லேருந்து எழுப்பலான்றது தான் பாருவோட பிளான். இத முன்னாடியே ரம்யா கிட்ட சொன்னதால ரம்யாவுக்கும் தெரியும். ஆனா விக்ரம் எதிர்பார்க்காத விதத்துல அத வந்து ரம்யா கிட்ட கொண்டு போவும். தலையா நான் இத அட்ரஸ் பண்ணணும்போது 2 கேரக்டர்லயும் ரம்யா மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்க டீமுக்காக பண்றேன்னு சொல்லி பாரு கிட்ட சொன்னதையும் இவங்களால மெயின்டெயின் பண்ண முடியாது. விக்ரம் தன்கிட்ட தலையா வந்து அட்ரஸ் பண்ணதையும் நான் பண்ணணுன்றதுனால 2த்துலயுமே சரியா இருக்கணும்னு நெனச்சு 2த்துலயுமே சொதப்பிருவாங்க. ஓகேவா? இப்ப அத எடுத்துட்டு வந்து அது போய் பார்க்கும்போதே அங்க ஒரு இல்ல ரம்யா அது துணி இருக்கு நான் எடுத்துன்னு வந்து வச்சா தப்பாயிரும்னு இவர் சொல்லியிருக்கணும். இல்ல என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லாத இடத்துல ரம்யாவும் அத சொல்லல. அப்ப அங்க இது வந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்ட உடனே விக்ரம் எடுத்துன்னு வந்து வச்ச உடனே என்ன பண்றாங்க, பாரு வந்து போய் வியானா கிட்ட சொல்றாங்க. இது நீ அங்க ஏதோ பக்கெட்ல வச்சு உந்தா திங்ஸ்ன்னு அவங்கக்குள்ள சேர்ந்து ஆமா என் திங்ஸ் தான்னும்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கு. ரம்யாக்கும் வியானா இப்ப லைவ்ல அவங்க அத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப பண்ணும்போது அத எடுத்துன்னு வந்து வச்சோனே இது வேற மாரி அஃபெண்ட் ஆயிடும் பர்சனலா வியானாக்கு. என்னன்னு சொன்னா, என்னோட திங்ஸு அப்படின்றத விடவும், இந்த மாரி இந்த வீட்ல பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு. அங்க இருக்கிறது லேடீஸ் திங்ஸ் முக்கியமா லேடீஸ் திங்ஸா இருந்தா ரெஸ்ட் ரூம்ல அது யார் என்னன்னு கேட்டு அட்ரஸ் பண்ணோங்கிறது இருக்கும்போது, நீங்க என்னன்னே கேட்காம எடுத்துட்டு வந்து எப்படி நடு வீட்ல வைப்பீங்க? அப்படின்னும்போது, இது என்னன்னு தெரிஞ்சு தான் எடுத்துன்னு வந்து வச்சீங்களான்னு ஒரு வார்த்தைய வியானா விட்டுருவாங்க. இது லைவ்ல பேசுவாங்க. அது அவங்க கேட்ட வார்த்தை தப்புன்னு சொல்லி அவங்க லைவ்ல சாரியும் கேட்டுர்றாங்க. ஆனா அவங்க கொஸ்டின் என்னன்னா வியானாது, இது வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சீங்களான்னு கேட்டோனே இவர் அஃபண்ட் ஆயிடுறாராமா. யாரு? விக்ரம். உடனே அப்பயே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவர் வந்து சும்மா கேட்டா, "அது எப்படி நீ சொல்லுவ?" அப்ப அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை ஒண்ணு வரும். அரோரான்னு ஒரு முக்கியமான கேரக்டர் அங்க உள்ள வரும். இத வந்து சார் அட்ரஸ் பண்ணாரா? விஜேஎஸ் சார், ஹோஸ்ட் சார், அரோராவோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அரோராவோட வந்து தன்னோட பையன் நடிக்கிற வெப் சீரிஸ் வந்து சப்போர்ட் பண்ற விஜேஎஸ் ஹோஸ்ட் சாரு. வியனாவ கேட்டீங்க, ரம்யாவ கேட்டீங்க, விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல பாரு தான் இருந்தாங்கன்னு அட்ரஸ் பண்றீங்க. அந்த ஒரு கமெண்ட்ட அரோரா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் லைவ்ல கூட யாருமே யாருன்னு சொல்லவே இல்ல. ஒரு சிலர் தான் அரோரான்னு சொல்றாங்க. ஏன்னா அரோரா இருந்தது விக்ரம் டீம். அரோராவும் சுபிக்ஷாவும் பக்கத்துல நிக்கும்போது, வியானா, விக்ரம், ரம்யா, பாருன்னு ஒரு விஷயம் போகும்போது, அந்த இடத்துல எந்துன்னு தெரிஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சீங்களான்னும்போது, "இது என்ன இப்படி பேசுற? இப்படி பேசாத." வந்துட்டு அப்ப என்ன கைய விட்டா அவரு பார்த்தாரு? அதாவது அந்த பக்கெட்ல வந்து ஊற வச்சிருக்கிறதுனால, அது மேலோட்டமா பார்த்தா எப்படி தெரியும்? உந்துன்னு தெரிஞ்சா கைய விட்டா பார்த்தாருன்ற மாரி ஒரு அநாயகமான வார்த்தைய வந்து அங்க சொன்னது அரோரான்னு நெனைக்கிறேன். ஏன்னா அரோரா, சுபிக்ஷா பக்கத்துல இருப்பாங்க. அந்த வாய்ஸ் மட்டும் தான் வரும் டக்குன்னு. ஆனா யாரோ ஒருத்தர் தான் சொல்றாங்க, அது அரோரா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவும் அரோரா. ஆமத்தான் அரோரா தான் எனக்குமே அந்த வாய்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா கேமரா டக்குன்னு யாருன்னு காட்டல. 2 பேரும் பக்கத்துல நிக்கிறாங்க. அரோரா, சுபிக்ஷா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா உங்க 2 பேர்ல யாரோ தான் சொன்னாங்க. அந்த விஷயம் விஜய் அட்ரஸ் பண்ணாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாரு. லைவ்ல இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த டாபிக் எடுத்து பேசும்போது வியானாக்குமே அது தெரியல யாருன்னு. ஏன்னா எல்லாரும் ஒரு இதுல பண்ணும்போது டக்குன்னு அந்த ஒரு கமெண்ட் வரும்போது, அப்போ வந்து வியானா அஃபண்ட் ஆயிடுறாங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன் விக்ரம். இந்த மாரி ஏன் எடுத்துன்னு வந்து வச்சீங்க? அது எந்த இருக்கட்டும், யார்தா இருக்கட்டும், இங்க அது மாரி பண்ணக்கூடாது இல்ல. யாருதுன்னு கேட்கணுன்றது தானே இந்த வீட்டோட ஃபார்மேட்டு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த வார்த்தைக்கு அவர் பதிலே சொல்ல. நானும் வியானாவும் தானே பேசுறோம். இல்ல தல சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல அந்த உங்க டீம் ஆளுங்களே தானே அத சொன்னாங்க. அது ஏன் கேட்கலன்னு வியானா அங்கேயே அஃபண்ட் ஆயிருவாங்க. அப்போ அதெல்லாம் நான் தல சொன்னத அது வந்து அந்த இடத்துல தேவையில்லாம மூக்க நழிச்சு ஒரு தேர்ட் ஒப்பீனியன். அதே பாரு போய் தேர்ட் ஒப்பீனியன் எங்கேயோ சொன்னா, அவங்க 2 பேர் பேசுறாங்க. நீங்க ஏன் நடுவுல போறீங்க? அவங்க 2 பேர் பேசுறாங்க. நீங்க ஏன் நடுவுல போறீங்கன்னும்போது, இங்க அரோராவும், சுபிக்ஷாவும் மட்டும் வந்தது நியாயமா? அத ஒண்ணு தல கேட்டுருக்கணும். இல்ல விக்ரம் கேட்டுருக்கணும்.
வியானா ஆப்வியஸாக வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க விக்ரம் கிட்ட தான் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அப்போ விக்ரம்க்கு வக்காலத்து வாங்கிட்டு யாரோ வராங்கன்னா அதை விக்ரம் தான் கேட்டிருக்கணும். ஓகேவா? அப்போ அதை தான் வியானா கேட்பாங்க. உங்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க அந்த கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன வந்து கார்னர் பண்ணுறீங்க? முதல்ல என் திங்ஸை வச்சது தப்பு. அதுக்கப்புறம் அதை கேட்க வந்தால் இப்படி வார்த்தைங்களை விடுறாங்க உங்கள் டீம்லேருந்து ஒருத்தங்க. அப்போ வந்து இது வந்து தலை சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த இவ்வளோ நடக்கும்போது தலை என்ன சொல்லணும் உள்ளே வந்து? ஆமாம் நான் தான் சொன்னேன், அதனால தான் விக்ரம் செஞ்சாருன்னா சொல்லணும். அவங்க ரொம்ப நேரம் வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கார்னர் பண்ணப்பறம் ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆமாம் நான் தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு இந்த இடத்துல மாட்டிக்குவாங்க ரம்யா. நான் சொன்ன மாதிரி 2 கேரக்டருமே அவங்க சொதப்பிடுவாங்க. அப்படின்னும் போது அப்போது தலை சொன்னதுனால அப்போ திவ்யா உள்ளே வருவாங்க. திவ்யா வந்து இது யார் இருந்தாலுமே அது விக்ரம் மேலே தப்பு. வியானா வந்து கேட்கும்போது திவ்யா அந்த இடத்துல வருவாங்க. வியானா காட்டுறா அவங்க சொல்லுவாங்க விக்ரம் மேலேயும் தப்பு இல்லை, ரம்யா மேலேயும் தப்பு இல்லை, அவர் சொன்னார் இவர் யார் சொன்னாங்க, யார் வேணால் செஞ்சுருக்கட்டும். அங்கே தேவையில்லாமல் இன்னொரு ஒப்பீனியன் வருதுல்ல, அதை யாருமே அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்படி தான் அந்த விஷயங்கள் போச்சு. நேற்று நீங்கள் 1 ஹவரில் பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வரும்போது அப்போ வியானா கேட்பாங்க நான் அவ்வளோ பிரச்சனை பேசும்போது நான் கேட்ட கேள்வி தப்பு தான் எதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து வச்சிங்களான்னு. ஆனால் உங்கள் டீம்லேருந்து ஒருத்தவங்க பதில் சொன்னாங்களா, ஆனால் இங்கே அதில் கை விட்டு பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கெட்டுக்குள்ளே. அப்போது அந்த விஷயங்களை பேசும்போது நீங்கள் ஏன் வாயை திறக்கலை, அவ்வளோ விஷயம் பேசும்போது நீங்கள் ஏன் கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஹவரில் பார்த்து தான் அப்படியே நான் பிளாக் ஆகிட்டேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை பிளாக் ஆகிறதுக்கு ஏன் ஓவர் சீன் போடுறீங்க விக்ரம்? அன்றைக்கி பாரு மட்டும் 2-3 வாட்டி அழுதோடனே நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரே நாளில் ஒருத்தி 3 வாட்டி அழுவாளா அப்படின்னா நீங்கள் முக்கி அழுகுறீங்களே இப்போது எடுத்ததுக்கெலாம் முக்கிய அழுகுறீங்களே. என்ன வந்து பிக் பாஸ் டாஸ்க் படிக்க சொன்னால் முக்கிய அழுகுறீங்க. அது போகும்போது சொன்னீங்க அந்த வார்த்தை கூட விஜய் அட்ரஸ் பண்ணுவாரான்னு தெரில. அந்த நெக்லஸை வைக்காமல் இவங்க ஆக்டிவிட்டி ரூம் போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாஷாக சொல்லிட்டு போவார் இல்லை. அப்போனா பிக் பாஸ் வர சொல்லியிருக்காரு ஆக்டிவிட்டி ரூமுக்கு, வாங்க எல்லாம் இங்கே இருங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது அப்போ வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு அது பிக் பாஸ் சொன்னோன்னே உங்களுக்கு அழுக வந்துடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா ஒரு 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டால் உங்களுக்கு அழுக வந்துடுது. அப்போ நீங்கள் இப்போ வியானா கூட நின்னாலே உங்களுக்கு அழுக வந்துடுது. அந்த பொண்ணை பார்த்தா பயப்படுறீங்களா? அந்த பொண்ணு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுதா? அந்த பொண்ணு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுன்னா விஜய்ஸ் வந்து வியானாவை திட்டிகிட்டே இருக்காரா? எனக்கு புரியல. இப்போ டாஸ்க்குள்ளே எல்லாருமே ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ரம்யா தான் சொன்னாங்கன்னு உன்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அதுக்கு திவ்யா தான் வந்தாங்க. அப்போது அந்த இடத்துல ரம்யாவும் ஸ்ட்ராங்காக சொல்லலை. நடுவில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து தேவையில்லாமல் தலையிடுறாங்கன்னு அந்த கேள்வியும் யாரும் கேட்கல. இந்த பொண்ணு இவளுக்கான விஷயத்துக்கு அவள் பர்சனலாக அஃபண்ட் ஆகிட்டா. ஏன்னா காலைல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை விக்ரமுக்கும் வியானாக்கும் ஒன்று போச்சு. அதை வச்சு அவள் பர்சனலாக அஃபண்ட் ஆகிட்டா. இதில் கேம் ஆனோன்னு முடிவு பண்ணது பாருவும் ரம்யாவும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ரம்யா டக்குன்னு சொதப்பவும் பாருக்கும் ஒன்றும் முடியல. அவளுக்கும் ஒரு ஷாக்கு. என்னடா நம்ம வந்து இவனை எழுப்பி எல்லாத்தையும் கேட்க சொல்லலான்னு பார்த்தா இவன் எடுத்து அந்த பக்கெட்டை வச்சுட்டா ரம்யா வந்து இப்படி சொதப்பிட்டானேன்னு அவளுக்கு ஒரு ஷாக் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ரம்யாவை எழுப்பி கேள்வி கேட்கும்போது அவளும் போய் தான் சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அரோராவையும் கேட்டிருக்கணும். நீங்கள் நடுவில் சம்மந்தம் இல்லாமல் சொன்னீங்க. அந்த வார்த்தை தான் அவளுக்கு அஃபண்ட் ஆயிருக்கு வியானாக்கு. அப்போ அதை தான் அவள் வந்து 1 ஹவரில் நேற்று கேட்டிருப்பா. அந்த வார்த்தையை சொன்னவங்களும் உங்கள் டீமில் தான் சொன்னாங்க. அதையே நீங்கள் கேட்கல. இல்லை இவ்வளோ விஷயம் போகும்போது நீங்கள் அங்கே வாய் திறக்கல அப்படின்னா நான் அப்படியே பிளாக் ஆகிட்டேன். பிளாக்லாம் ஆகவே இல்லைங்க, சும்மா உதார் விட்றான். அவன் வந்து அந்த இடத்த விட்டு எழுந்துக்கூடாது, இது ட்ரிகர் பண்ணுறாங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அந்த இடத்துல பேசினா அது பெருசாகாமன்றதுனால சைலண்ட்டாக இருந்துட்டு ரம்யா பேசுவானு எதிர்பார்த்தா ரம்யாவும் பேசாமல் அவளும் சைலண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரையும் மாட்டி விட்டு நம்ம நல்லவன் இல்லான்னு பார்த்தது தான் அவன் அழுத சீன். அப்போ அவன் நல்லவனா அப்புறம் அழுதவனு விஜய்ஸ்க்கு தாங்குமா? இன்னைக்கு வந்து அதுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டார். அப்போ ரம்யாவுக்கு நீ வந்து ரம்யாவை கேட்டிருக்கணும், இல்லை பார்வை கேட்டிருக்கணும். நீ எதுக்கு விக்ரமை மட்டும் கேள்வி கேட்டேன்? ஏன்பா அது டாஸ்க், நீ தானே சொல்ல டாஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும், டாஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும்னு. அப்போ இவங்க கேட்டாங்க, அவங்க பேசினாங்கன்னு விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க? அப்போ நீங்கள் கேட்கணும்னா யாரை கேட்டிருக்கணும்? ரம்யாவை கேட்டிருக்கணும், இல்லை பாரு தான் கேம் ஆடினால, ரம்யாவும் தான் கேம் ஆடினாங்களே. அப்போ தலையாக இவங்க வந்து எதுவுமே சரியாக செய்யலைன்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக பார்வை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அரோராவே இங்கே சொல்லியிருக்கணும். தேவையில்லாமல் திவ்யா ஏன் உள்ள வந்தீங்க? திவ்யா கூட மேபி கேட்டுருவார் என்னவோ, ஆனால் அரோராவே கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அரோரா சொல்லியிருந்தா அவர் அட்ரஸ் பண்ண மாட்டார். மேபி சுவிக்ஷா சொல்லியிருந்தா அட்ரஸ் பண்ணுவார். அது அரோராக்கு தான் சொம்பு தூக்குறாங்கல்ல டீம். அரோராக்கும் விக்ரமுக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொம்பு தூக்குறாங்க. வின்னர் மெட்டீரியல், ரன்னர் மெட்டீரியல் போல் என்னமோ ஒன்று பண்ணட்டும். ஸோ இதுதான் நடந்துச்சுன்னு சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல விக்ரமுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் வந்துச்சு. அதில் தக்காளி தொக்கா வியானா வந்து திட்டு வாங்கினா இதில் ஓவர் சீன் போட்டது விக்ரம். அழுது முக்கி சீன் போடுறாரு. இவர் அழுகிற சீனை மட்டும் ஜனங்க நம்பி இவருக்கு ஓட்டு போடணும். ஆனால் பாரு அழுதாலும் மற்றவங்க அழுதா மட்டும் அது கண்டென்ட்டுக்காக அழுறது. இவர் அழுதா சுபிக்ஸ், அதாவது இவர் குரூப்புக்குள்ளே இவர் யாருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களோ, இல்லை இவர் யார் வாழ பிடிக்கிறாளோ, இல்லைனா வந்து இவருக்கு யார் வாழ பிடிக்கிறாங்களோ அவங்களாம் அழுதா அது உண்மையான அழுக. கனி அழுதா உண்மையான அழுக, சுபிக்ஷா அழுதா உண்மையான அழுக, அரோரா அழுதா உண்மையான அழுக, விக்ரம் அழுதா உண்மையான அழுக. ஓகேவா? இதெல்லாம் வந்து அவங்களாம் அழுதா வந்து விஜய்ஸ் கண்டா ரத்தம் வந்துடும். ஓகேவா? எல்லாம் காதில் ரத்தம் வந்துடும். அவங்க கத்தி வந்து ரொம்ப டென்ஷனாகி பேசுனாங்கன்னா அரோரா அப்படியே அழுதாங்களே அந்த மாதிரி, சுபிக்ஷா அழுதாங்களே சாண்ட்ரா விஷயத்தில் அந்த மாதிரி, கனி அழுதாங்களே ஜெயிலுக்கு போகாமல் இருக்குது அந்த மாதிரி.
மற்றவங்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணால் இவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு அதாவது கேமுங்க, அது அப்படி தாங்க இருக்கும். அந்த கேம் கூட உங்களுக்கு புரியல எப்படிங்க, அந்த கேம் கூட ஆட உங்களுக்கு வக்கீலனா எப்படிங்க அப்படின்னு கேட்பார். இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் வக்காலத்து வாங்கிட்டு வருவார்னா, அப்படி வக்காலத்து வாங்கிட்டு வந்த இடம் தான் இன்றைக்கி விக்ரம்கான விஷயங்கள். அதில் மாட்டினது ரம்யாவுக்கு இது தேவை தான். அவங்க ஆடின டபுள் கேம் வந்து இதை தான் எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனுக்கு எத்தனை ஊரில் உலகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி. நீ ஒருத்தனை ஏமாற்றணும்னு நினச்சா அவன் உன்னை திருப்பி ஏமாத்துறானோ இல்லை இவங்ககிட்ட ஏமாந்துட்டு போகிறானோ அது வேறு விஷயம். ஆனால் வந்துட்டு நீ அந்த இடத்துல அவனை ஏமாற்றிட்டு நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா உன்னை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தன் வருவான். ஸோ நீ ஏமாத்தின இடம் வேறு, ஆனால் நீ ஏமாந்த இடமும் வேறையாக இருக்கும் அப்படின்னு விக்ரம் எப்படியெல்லாம் பார்வை பண்ணியிருப்பார். இப்போ வியானா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரம்மா. இந்த விஷயத்தில் விக்ரம் மேலேயும் பெருசாக தப்பு இல்லை. ஆனால் நீ மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்ட இடம் எது? உனக்காக நீ என்ன தான் விஜய்ஸ் வந்து வக்காலத்து வாங்கினாலும் உனக்கு உள்ளே ஒன்று குத்துச்சில்ல, ட்ரிகர் ஆச்சுல, இந்த பொண்ணு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுது, நான் தங்கச்சியை பார்த்தேன், இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படின்னு உன்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பதட்டம் வந்துச்சுல. அந்த பொண்ணு ஆஃபீஸில் லைவ்லலாம் சொல்லும், நான் இன்னொரு 5 நிமிஷம் அந்த விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசினேன், இது விமன் கார்டு வரைக்கும் போயிருக்கும், நான் டீசெண்டாக விட்டுட்டேன், ஏன்னா இந்த வீட்டில் யாருமே விமன் கார்டை யூஸ் பண்ணுறது இல்லை. இதே வந்து பாரு அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். பாரு கண்ணில் அடிபட்டப்போ அந்த அக்ரெசிவாக ஆனப்போ கூட அவங்க கூட அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீட்டில் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து நான் யதார்த்தமாக கேட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அது நான் கேட்க வந்த விஷயத்தோட புரிதல் இல்லாமல் நீங்கள் அழுது அதை சீன் போடும்போது நான் தான் தப்புன்னு ஆகுது. ஆப்போசிட்டில் ஒருத்தங்க பேசிட்டே இருக்கும், ஒருத்தங்க திடீர்னு அழுதா என்ன ஆகும்? அழறவங்களுக்கு தான் அது வந்து விக்டிம் ஆயிடுவாங்க. ஆனால் அழறவங்க எல்லாருமே விக்டிம் கிடையாது. அழுது நடிக்கிறவங்களும் விக்டிம் இருப்பாங்க. காலில் விழுறவங்க எல்லாம் விக்டிம் கிடையாது. காலில் விழுந்து அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே திருப்பறதும் உண்டு. விக்ரம் மாதிரி ஆளுங்க, அரோரா மாதிரி ஆளுங்க, கனி மாதிரி ஆளுங்க, சுபிக்ஷா மாதிரி ஆளுங்கெல்லாம் அது செய்வாங்க. சபரி அதை விட சூப்பராகவே செய்வான். எஃப்ஜே வந்து செய்கிறது பளிச்சுன்னு செஞ்சிருவான். அதுதான் முன்னாடியும் பண்ணுறான் பின்னாடியும் பண்ணுறான். அந்த மாதிரி ஆளுங்களை கூட நம்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி பின்னாடி காசிப் பேசிட்டு இந்த அழுது சீன் போட்டுட்டு இந்த மதர் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு அப்படியே கடவுள் வந்து இருக்காருன்னு சொல்லி தானே கனி ஒவ்வொரு டாஸ்க்கும், ஏமா நீங்கள் ஆடுற திருட்டுத்தனத்துக்கும் கூட்டுக்காலவாணித்தனத்துக்கும் எதுக்குமா கடவுளை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இத்தனைக்கும் அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையே வேறு இல்லைன்னு வேறு ஒரு இடத்துல சொல்லி கனி. நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேன், அதாவது என்ன சொல்லு, கோயிலுக்கு போவாங்க, ஆனால் எனக்கு பெருசாக நான் விரதம்லாம் இருந்ததில்லை, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கடவுள்னு சொல்லி நீங்கள் செய்கிற கூட்டு கால்வாணித்தனத்துக்கு ஏமா கடவுள் வந்து ஏண்டா நீங்கள் ஷோ ஆடுறீங்க, சம்பாதிங்க இல்லை சம்பாதிக்காதீங்க, நீங்கள் ஃபேம் வரீங்க, இது எனக்கும் நீங்கள் ஆடுற கேமுக்கும் என்னடா சம்மந்தம்னு சொல்லி கடவுளோட மைண்ட் வைஸ் தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆடுற கேமுக்கு ஒரு வக்காலத்து, அதுக்கு ஒரு ஹோஸ்ட்டு, அதுக்கு இவங்க கதவை திறந்து வைப்பேன்னு ஒரு சீனு, அந்த சீனை ப்ரொமோவை போட்டு நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு ஒரு கூட்டம், நம்மளும் அதை பார்த்துட்டு புலம்புறோம். அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? தேங்க்யூ. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.